இரு. ஏய் உளுந்துறாத. எங்க நண்பர்களே வணக்கம். நான் தான் மீண்டும் உங்கள் சேலமணி. பார்த்தீங்கன்னா நிஷாவும் நானும் குளிக்கலான்னு சொல்லி வந்தேன். அதாவது வந்து நிஷாவுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, அதாவது நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் வந்து இவளுக்கு தெரியாது, என் கையினால் நான் கற்றுக் கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அங்கே பாரு நண்பர்களே, நாங்கள் 2 பேரும் க்யூட்டாக கப்பிள்ஸாக இருக்குமா, அழகாக இருக்குமா. அதனால தான் அந்த உரிமையில தான் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி என் மேலே நம்பிக்கையில் கூட்டிகிட்டு வந்துச்சான். வா ஐயப்பா, இப்ப எதுக்கு என்னை தள்ளி விடுறா? செப்பல் கழட்டி விட்டுடா. நானும் கழட்டி விடுறேன். நண்பர்களே இருக்குது, மழை வேற வருது. மழை இப்பதான் வந்து நின்னுச்சு. இது குளிக்கவானே உயிரை வாங்குறான். இதுல பாம்பு முதல்ல வேற எதுவும் இருக்காதா? இருக்காதுப்பா, பயமா இருக்குது. வா, நல்லா இருக்கும். எங்க அது பாரு. அதெல்லாம் இல்ல, வா. அது வந்து பிம்பிலி பூச்சி. வா இங்க வா. என்ன இருக்குது உனக்கு? அது வந்து பிம்பிலி பூச்சி தெரியுமா? இந்த பக்கம் திரும்ப, அப்பதானே உனக்கு எவ்வளவு அழகா நீச்சல் கத்து கொடுக்கறது. சில்லுன்னு இருக்குது, முடியல. எங்க சில்லுன்னு இருக்குது? ஊர்ல போட்டு தடவிட்டே இருப்ப. உனக்கு அழுக்கு தேய்ச்சி விடுறேன்பா. எனக்கு ஒண்ணு தேய்ச்சி விட வேணாம். நீச்சல் கத்து கொடுக்கவே வேணாம். கையில படு. நீ கையில ஒண்ணு படுக்க வேணாம். யா கையில படுப்பா, அப்பதானே நீச்சல் கத்து கொடுக்க முடியும். ஒண்ணு கையில படுக்க வேணாம். அது புடவையிலே போட்டு கத்துக்கலாம். புடவையிலே பிடிச்சிக்க, அப்படி பிடிச்சிக்க. அது பிடிச்சிக்க, ஒரு கிருப்புக்காக பிடிச்சிக்கிறேன். அப்படி பிடி. பிடிச்சுன்னு வச்சுக்க. இரு. ஏய் உளுந்துறாத. நீச்சல் கை மேல படுத்தினா தான் நீச்சல் கத்து கொடுக்க முடியும். கை மேல வேணாம், புடை பிடிச்சதானே நான் போக மாட்டேன். இல்ல உள்ள போயிடுவேன். உள்ள போயிடுவியா? ஆமா. உனக்கு நீச்சல் கத்து கொடுத்து நீச்சல் போட்டியில வந்து நான் உன்னை ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டிலே முதல் அவார்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? அவார்ட்லாம் வாங்கி கிழிச்சிட்டேன். எனக்கு முதல் அவார்டு வாங்கி ஒரு பஸ்ல போட அப்படி போயிட்டேன். அது ஒண்ணு தேவை, பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா அசிங்கமா? அப்படியா? இத புடி, இத புடி. இதுதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு. பாம்பு சுத்துற மாதிரியே இருக்குது. எனக்கு வேற பயமாவே இருக்குது. ஐயோ, கத்து கொடுக்கவா? என்னடா பண்ற? இல்ல நீச்சல் கத்து கொடுக்கறேன். நீச்சல் கத்து கொடு. முந்தானே மட்டும் அந்த பக்கம் இந்த புடி இப்படி புடி. இப்படி புடி. புடிச்சிட்டேன். இப்ப பிடிச்சா நான் உள்ள போக மாட்டேன். கத்துக்க. போதும். நான் கூட குளிக்காம உனக்கு எவ்வளவு குளிப்பாட்டி விட்டு கத்து கொடுக்குறேன். கலங்குது. போதும். கத்து கொடுத்ததெல்லாம் கத்து கொடுக்கவா? போதும்டா. படு. நல்லா உள்ளாக்கா படுத்தினா தானே வந்து மஜாவா கத்து கொடுக்க. நீ உள்ள போய் மெலக்கா படு போ. என்ன வந்து படு சொல்லி எனக்கு குளிருது. அதனால தான் உனக்கு நீச்சல் கத்து கொடுக்கலாம்னு வந்தேன். எனக்கு போதும். நீச்சல் நான் கத்துக்கிட்டேன். இந்த எப்பவுமே காத்து உள்ளதெல்லாம் அப்படி போட்டு நீஞ்சனும் வச்சுக்கியா, நெருங்கிட்டு தான் போவாங்க. நிஷா நீச்சல் கத்து கொடுக்க வேணாம். இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்க என்ன மாநாடு நடந்துட்டு இருக்கா? போதுமா? என்ன போதும் உனக்கு? நீச்சல் கத்துக்கிட்டதெல்லாம் போதுமா? ஆமா. அப்புறம் அந்த பக்கம்லாம் பார்த்தா கல்லு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துடா. இதெல்லாம் நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட. நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு வேலைக்கு கால் என்னமோ சுத்துற மாதிரி இருக்குது. காலா லூசு. போடி. கை ஊட்டிட்டே இருக்க. நான் கத்தையும் தர மாட்டேன், ஒண்ணும் தர மாட்டேன். நீ தண்ணீர் வந்து ஏறி சரி.